அதாவது அப்படி ஒரு கூட்டணி இல்லைங்கிறது ஒரு பெரிய புரிதல் நமக்கு வராமல் இருந்தது. குறிப்பாக ஊடகங்களில் இன்னும் ஒரு மாய பிம்பம், புள்ளி வச்ச கூட்டணியா, ஐ புள்ளி, என் புள்ளி, டி புள்ளி, ஐ புள்ளி, இந்த மாதிரி ஒரு புள்ளி வச்ச கூட்டணியா அதுக்கு ஃபுல் ஸ்டாப்பே வச்சுட்டாங்க இப்போ எல்லாரும். அதோட கன்வீனரே இன்னைக்கு அதில் இல்லை. அந்த அளவிற்கு இதுக்கு என்ன காரணம்? குறிக்கோள் இல்லாது அமைகின்ற கூட்டணிகள் நிலைக்க முடியாது. ஏன்னா ஒரே 1 பாயிண்ட் ப்ரோக்ராம், மோடி ஹட்டாவ், மோடி அவர்களை எப்படியாவது நீக்கணும். அது தவிர இவங்களுக்கு வேற ஏதாவது குறிக்கோள் இருக்கா, அஜெண்டா இருக்கா அப்படின்னு சொன்னா இல்லை. அதனால இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சு, அந்த கூட்டணியே திசை தெரியாமல், அந்த கூட்டணிக்குள்ள இருக்கின்ற ஒரு முக்கியமான கட்சி, முக்கியமான தலைவர் தீதி மம்தா பானர்ஜி, அவங்க சொல்றாங்க, ஏய் நீ 40 சீட்டு ஜெயிக்க மாட்ட. நான் சொல்லல, ராஜா சொல்லிட்டான்னா வைரலா போச்சு, அவர் அதிரடியா பேசிட்டார் அப்படின்னு. நான்லாம் சொல்லல, பிஜேபியில் யாரும் சொல்லல. ஆனா மமதா தீதி என்ன சொல்லியிருக்காங்க, காங்கிரஸால 40 சீட்டு வர முடியாது. ஆக அவங்க லட்சணம் என்னன்னா அவங்களுக்கு உள்ளேயே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆகவே கொள்கை இல்லாதவர்கள் ஒன்றாக வந்தால் அதனால் எந்த பலனும் இருக்காது அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த புள்ளி வச்ச கூட்டணி கலகலத்து போயிருக்கிறது நமக்கு காட்டுது. பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் தமிழகத்தில் வளர்ந்து வரும் கட்சி. மற்ற கட்சிகள் ஒன்று ஸ்டாக்னேட் ஆகியிருக்கு, இல்லை பின்னடைவை சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால பிஜேபி ஒரு குரோயிங் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால இந்த தேர்தலில் அதற்கு சாதகமான முடிவுகள் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கிற மாதிரியே எனக்கும் இருக்கு. அவர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொன்னார், ஊழலுக்கு எதிராக. எல்லாரும் அதான் சொல்றாங்க. சரி, இன்னைக்கு திமுகல தேர்தல் நடக்கிறதுக்குள்ளே இந்த 60 நாள்லயே 1/2 டசன் மந்திரி உள்ள போனாலும் போகலாம். என்ன செந்தில் பாலாஜி நீதிமன்றமே கேட்குது, எப்படி ஒரு அமைச்சர் ஊழல் குற்றச்சாட்டில் ஜெயிலில் இருக்கிறவரை நீங்க மந்திரியா வச்சுட்டு இருக்கீங்க. சரி, ஏபா வேலு வீட்டில் பொன்முடிக்க வந்திருக்கிற தீர்ப்பு, இதெல்லாம் அவருக்கு தெரியாத? Why should he be blind towards all these things? அப்படின்னா நீங்க கட்சி ஆரம்பிச்ச போது பேசினதையும் வெற்று வார்த்தைகள் அதை நிரூபிக்குது. இதைத்தான் நான் சொல்ல முடியும். கருத்தை கமலஹாசனுக்கு ஊழலை ஃபைட் பண்றோங்கிற எண்ணம் லவலேசமும் இல்லை. அவர் ஊழலுக்கு எதிரானவர் இல்லை, ஊழலுக்கு உடன் போறவர் அப்படின்னா